அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் நன்னாளில் திருவிருந்து வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பெத்லகேமின் பாலகனாம் எரிமந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே ஆண்டவரே, இந்நாளிலே நாங்கள் ஒன்று கூடுவதற்கு நீர் பாராட்டிய தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே ஒன்று கூடி அந்த இடத்துல நான் வாசம் செய்வேன்னு சொன்னவர் ஆண்டு இந்த ஆராதனை எங்கள் மத்தியிலே நீ இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை உம்முடைய அன்பு கரங்களிலே தருணம் சாமி நீ நடத்தித்தார். உம்முடைய அன்று இரக்கத்துக்காக கிருபைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்மஸ் திருவிருந்து வழிபாட்டுக்கு தொடக்கமாக பாமாலைகளிலே 61ஆம் பாமாலை வேறு வசனம் பக்தரே வாரும் ஆசையாவலோடும் என்று தொடங்கக்கூடிய பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீர் பாரும் நீர் பாரும் இப்பாலனாய் வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிடத்தான் மை நீர் வேறுதிலி தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றுமே. வீணில் கர்த்தானீர் மாமகிமையேற்பீர் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகவும். தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். சாஷ்டாங்கம் செய்ய வாரும் கடவுளுடைய சமூகத்திலே திருவிருந்தின்
குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்மை அர்ப்பணிக்க பாவங்களை அறிக்கையிட அழைக்கப்படுகிறோம். முழங்காற்படியிட்டு நம்மை சோதித்து பார்ப்போம். நம்முடைய பாவங்களை நிமித்தம் உண்மையாக நாம் மனம் வருந்துவோம் என்றால் கடவுளுடைய சமூகத்திலே இந்த திருவிருந்தின் ஐக்கியத்தை பங்கெடுக்க முன்பதாகவும் அவருடைய ஆராதனையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, இந்த கிறிஸ்மஸ் நன்னாள் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகாமல் இருக்க நம்முடைய பாவங்களை அறிக்கையிட அழைக்கப்படுகிறோம். திரையிலே இடம்பெறுகின்ற பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகின்றோம். ஒளியில் நடுவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையிட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும், பாவங்கள் சுத்திகரித்து உயிர்ப்பு தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீ புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் தமிழத்தில் உண்மையாக மன நிர்மறை அவருக்கு அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேட்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி விளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கிருப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் ஒத்த மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழுக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளிச்சவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குறுதி செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அவர்களின்றி கூட விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கே தோத்திரம் உண்டாவதாக. உட்கார்வோம். திருமறை பகுதியை படிக்கப்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட முதலாம் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 துவங்கி 7 முடிய. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் பக்கம் 814. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கிறதில் கழிவுறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளில் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிட்டு தேவனுக்கே மகிமையுண்டாகும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. சுவிசேஷ வேத பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே
தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் அனைவரும் நின்றவாறே பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்முடைய சந்தா கவர்களையும் மற்றும் இந்த நாளுக்குரிய சிறப்பு கவர்களையும் நாம் முன்வந்து படைப்போம். உட்காருவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பிறந்த மகிழ்ச்சியான இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில்
திருச்சபையாக நாம் இங்கே ஒன்று கூட இருக்கின்றோம். கடவுளுடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஜெபத்தின் மூலமாக உணர்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நன்றியறிந்த உள்ளத்தோடு இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் நன்னாளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை வழிநடத்த இருக்கின்றீர். உடைய கிருபை எங்களை தொடர்ந்து தாங்கட்டும். நாங்கள் சிந்திக்க போகிற இந்த இறை சிந்தனைகள் என்னுடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாய் அமையத்தக்கதாக எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்மஸ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்தது தான் நாம் கிறிஸ்மஸாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். கடவுள் மனிதனானார். இது நம்முடைய கொண்டாட்டத்தின் மையம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். கடவுள் ஏன் மனிதனானார் என்ற கேள்வியை எழுப்பி பார்க்கும் பொழுது, ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய அப்பாவோடு நடந்து போய் கொண்டிருக்கும்போது தரையிலே வரிசையாக சென்று கொண்டிருந்த எறும்பை அவள் மிதித்து விட்டாள். சற்று கவனிக்காமல் அந்த எறும்பை மிதிச்சிட்ட பிறகு வரிசையாக அது வரைக்கும் போயின்னு இருந்த அந்த எறும்பு கூட்டத்தில் ஒரு தடை. ஒரு சில எறும்புகள் காயமடைந்து மேற்கொண்டு அந்த வரிசையில் செல்ல முடியாமல் அது கஷ்டப்படுகிறத இந்த குழந்தை பார்த்தா. உடனே அவங்க அப்பா கிட்ட அந்த சின்ன பிள்ளை சொன்னா, அப்பா, இந்த எறும்பை நான் தெரியாத மெரிச்சிட்டேன், அதனால் அந்த எறும்புக்கிட்ட நான் சாரி கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அவள் சொன்னான். உடனே அவங்க அப்பா சொன்னார், மா, நீ தெரியாததான் மெரிச்சிட்ட, ஆனால் நீ சாரி மன்னிச்சுக்குங்க அப்படின்ட்டு நீ சொன்னால் கூட அந்த எறும்புகளுக்கு புரியாது. அதனால் நீ அதை கேட்காமையே இருந்துடலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இல்லைல்லப்பா, நான் தெரியாத மெரிச்சிட்டதுனால அதுங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு பிடிவாதமாக அந்த குழந்தை அவங்க அப்பாக்கிட்ட சொல்லும்போது, அப்போ அவங்க அப்பா சொன்னார், அந்த எறும்புங்களுக்கு நீ சாரி சொல்கிறது போய் ரீச் ஆகணும்னா, அவங்களுக்கு அந்த எறும்புகளுக்கு கேட்கணுன்னா நீ ஒரு மனுஷையாக இருந்து அந்த எறும்புகளுக்கு சொன்ன அதுங்களுக்கு புரிஞ்சிக்காது. நீயே அந்த எறும்பாக மாறினாதான் அந்த எறும்பு பாஷையில் அவங்களுக்கு சொல்கிறதில் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். எறும்பாக நீ மாறினாதான் அந்த எறும்பு சொல்கிறத அந்த எறும்பு கேட்கும் அப்படின்ட்டு சொன்னார். நீ எறும்பாக மாற வேண்டும். அதுதான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் இந்த உலகத்தில் மனிதனை படைத்தார். கடவுள் சொல்வதை மனிதன் கேட்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். ஆனால் மனிதன் அப்படி கேட்காம போன காரணத்தினால கடவுளே இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பிறந்தார். ஆகவே தான் இந்த நாளிலே நாம் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். கடவுள் மனிதனாக பிறந்தார். எந்த நோக்கத்திற்காக பிறந்தார்? நம்மை மீட்டெடுக்க, நம்மை ரட்சிக்க, நாம் உடன்று கொண்டிருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்தில் அவர் குழந்தையாக வந்து பிறந்தார். அவர் குழந்தையாக வந்து பிறந்த அந்த நிகழ்வை நம்ம பார்க்கும் பொழுது, பெரிய ஒரு அரண்மனையில் அவர் வந்து பிறக்கலை என்று நமக்கு தெரியும். ஒருவேளை அவர் அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையில் வந்து பிறந்திருந்தால், அல்லது நல்ல செல்வந்தர்கள் பணக்காரர்கள் வாழுகின்ற இடத்துல வந்து பிறந்திருந்தால் எல்லாரும் போய் அந்த குழந்தையை பார்க்க முடியாது. அதிலும் குறிப்பாக ஏழைகளோ அல்லது மேய்ப்பர்களோ அந்த குழந்தையை போய் பார்த்துருக்க முடியாது. அதனால் மாட்டு தொழுவத்தில் முன்னணையில் அந்த மாட்டு தீவன தொட்டியில் அந்த குழந்தையாக ஏசாமி வந்து பிறந்தார். அப்படி ஏழைகள் இருக்கக்கூடிய இடத்துல, ஒதுக்கப்பட்ட இடத்துல, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, மாடு கட்டுகின்ற இடத்துல வந்து பிறந்த அந்த குழந்தைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற அந்த பாலகனை
ஏழைகளும் பார்க்கலாம், மேய்ப்பர்களும் பார்க்கலாம், பெரியவர்களும் பார்க்கலாம், பணக்காரர்களும் பார்க்கலாம், செல்வந்தர்களும் பார்க்கலாம், ஞானிகளும் பார்க்கலாம். அதனால தான் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் மாட்டுத் தொழுவத்தில் அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். வந்து பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு நம்ம அர்ப்பணிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். படிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிற ஒரு செய்தி, தேவதூதன் மேய்ப்பர்களாக அங்கே மந்தையை, ஆட்டு மந்தையை காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேய்ப்பர்களுக்கு முதல் செய்தி அங்கே ஏசாமினுடைய பிறப்பை அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் படிக்க கேட்டோம், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஆட்டு மந்தை ஏன் மேய்ப்பர்களுக்கு முதல்ல சொல்லப்பட்டது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் பலியிடுகின்ற பழக்கம் இருந்துச்சு. அந்த பலியிடுகின்ற பழக்கத்திற்கு அடிப்படை தேவை ஆடு. அந்த ஆட்டு மந்தையை காக்கக்கூடிய ஒரு நல்ல தொழிலை இந்த மேய்ப்பர்கள் செய்து கொண்டு இருந்த காரணத்தினால அந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவது அந்த செய்தி சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் அந்த ஆடை அவங்க தூங்காமல் கண்விழித்து பார்க்க வேண்டும், கண்விழித்து கவனித்து கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும். காட்டு மிருகங்களோ அல்லது ஏதாவது விலங்குகளோ ஆடுகளை திருடி அடித்து கொன்று விடாதபடி விழிப்போடு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தருணத்தில் தான் தேவதூதன் அங்கே பயப்படாதிருங்கள் என்று மேய்ப்பர்களுக்கு சொன்னார். அப்போது ஒரு நம்பிக்கை, ஒரு பயம் அகற்றப்படக்கூடிய ஒரு செய்தி ஏசாமினுடைய பிறப்பில் அவர்களுக்கு சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தைரியம் அவர்களுக்கு அங்கே பிறக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஏதோ காட்டு விலங்குகள் அல்லது மற்ற பிராணிகள் இந்த ஆட்டு மந்தையை அடித்து கொன்றுவிடுமோ என்ற பயத்தில் இருந்த அவர்களுக்கு ஏசாமி பிறந்த அந்த செய்தி எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய, அவர்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய செய்தியாக அது அமைந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை பயமுறுத்துகின்ற, நம்மை அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. மீண்டுமாக இந்த கொரோனாவினுடைய மற்றொரு திரிபு என்று சொல்லப்படுகிற ஒருவித கொரோனா தொற்று தற்பொழுது வேகமாக கேரளாவிலும் அதை தொடர்ந்து தமிழகத்திலும் பரவி கொண்டு இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. 5 பேர் தான் போன வாரத்தில் பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி 900 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சளி காய்ச்சல் வந்தால் நீங்கள் அசட்டியாக இருக்கக்கூடாது, டாக்டரிடத்தில் கவனித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பலருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையை நாம் செய்திகளிலே பார்க்க முடிகிறது. இது ஒருவித பயத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆனால் அதுக்கிட்டு அலட்சியமாக நாம் இருந்துவிடக்கூடாது. நமக்கு தரப்படுகிற மருத்துவ ஆலோசனைகளை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். இப்போது சமீப காலமாக பொது இடங்களிலே முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கேரளாவிலே கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்கே வேகமாக பரவி கொண்டு இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் கொஞ்சம் வேகம் குறைந்து காணப்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட தருணத்திலும் ஆண்டவரை நம்பும்போது, மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றி நாம் செயல்படும்போது அவர் தொடர்ந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராக, நமக்கு தேவையற்ற பயத்தை, சில நேரத்தில் நமக்கு வருகிற சுகவீனங்கள், பலவீனங்கள், நம்ம அதிகமாக அதை பற்றி யோசிக்கும் போது நம்ம என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் அது சரியாகாத போகிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் அந்த சுகவீனத்தை போக்காமல் இருந்து விடுகிறத மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கொரோனாவில் போன தடவை கொரோனா இறந்தவர்களை காட்டிலும் கொரோனா வந்துவிடுமோ அல்லது நம்ம செத்துடுவோமோ அப்படின்னு பயந்து இருந்தவர்களில் பலர் மரித்து போனதை நாம் பார்க்க முடிந்தது. அதனால் தேவையற்ற பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். மருத்துவ சிகிச்சையை நாம் பெற வேண்டும், மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் தேவையற்ற பயம், இந்த மேய்ப்பர்கள்
பயத்தோடு இருந்தார்கள். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்ற செய்தி சொல்லி அவர்களுக்கு தைரியத்தை நம்பிக்கையை ஊட்டிய செய்தியாக இயேசுவினுடைய பிறப்பு அமைந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு கூட இருக்கக்கூடிய இயேசாமியை எந்த நேரத்திலும் நம்ம முழுவதுமாக நம்ப வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக அந்த மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்ட செய்தி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தியை, நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும், உலகமே கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு அடிப்படை காரணம் ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்லது யூதர்களுக்கு மட்டும் என்று அங்கே சொல்லப்படலை. எல்லா ஜனத்துக்கும், எல்லா மக்கள் இனத்தவர் அனைவருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானவராக இயேசாமி இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய செய்தி என்று தான் அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தைரியத்தை, பயப்படாதீர்கள் என்று சொல்லி நமக்கு தைரியத்தை தரக்கூடியதாக, அதே நேரத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்து பிறந்த இந்த திருநாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு தரப்படுகிற இந்த தைரியத்தையும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள நாம் வந்திருக்கின்றோம். இங்கே மெய்ப்பர்களுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்ட உடனே அவங்க செய்த காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை நாம் படிக்கின்றோம். அவர்கள் தீவிரமாய் வந்து என்று 16ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். ஏசாமி குழந்தையாக வந்து இந்த உலகத்தில் பிறந்துகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்ட உடனே ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு விடுகின்ற மக்களைப் போல, அல்லது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற அலட்சியமான ஒரு தருணத்தை சில பேர் கடைபிடிப்பதை போல இல்லாமல், அந்த செய்தி அவங்க கேட்ட உடனே வேகமாக தீவிரமாய் வந்து அங்கே ஆண்டவராக இயேசு பாலனை அங்கே அவர்கள் வந்து பார்க்கின்றதை நாம் பார்க்க, முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையை கண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் பிறந்த, இயேசு பாலகனாக பிறந்த அந்த முன்னணிக்கு உடனடியாக அவங்க வராங்க, கேட்குறாங்க, செய்தி கேட்குறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், குழந்தையாக பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவங்க நம்புகிறாங்க. நம்பின உடனே நடக்கிறாங்க. நடக்க ஆரம்பித்த உடனே அந்த முன்னணிக்கு வந்து சேர்றாங்க. அங்கே மாட்டு தீவன தொட்டியிலே அங்கே கிடத்தப்பட்ட இயேசுவை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 17ஆம் வசனத்தில், கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவங்க அதை குழந்தையை பார்த்துட்டு, ஏசாமி பாலகனாக குழந்தையாக வந்து பிறந்திருக்கிற அந்த பாலகனை பார்த்த பிறகு அவங்க மீண்டுமா தங்க வேலையை பார்க்குறதுக்கு போயில்லை, அங்கே பிரசித்தம் பண்ணினார்கள் என்று நாம் சொல்லப்படுகிறது. தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை வந்து பார்க்குறாங்க, அங்கே நம்புகின்றார்கள், பார்க்கிறார்கள். பார்த்த பிறகு மற்றவர்களுக்கு அவர்களே அதை அடக்கி வைத்து கொண்டிராதபடி அந்த சொல்லப்பட்ட செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லுகின்றவர்களாக பிரசித்தம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் ஏசாமியை பற்றி சுவிசேஷமாக அறிவிக்கிறாங்க. ஆனால் இது பிடிக்காத அந்த யூதர்கள் இந்த பேதுருவும் யோவானையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. அப்படி துன்பப்படுத்தும் போது அந்த பேதுருவ யோவானை சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஏன் நீங்கள் இப்படி ஏசாமியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட அந்த அதிகாரிகளுக்கு இந்த பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் கண்டவைகளையும்
பேசாமல் இருக்கக்கூடாது, கேட்டவைகளையும் கண்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. இங்கே மேய்ப்பர்களும் அதான் செய்கிறாங்க. தாங்கள் பார்த்ததை, தாங்கள் கண்டதை, மேய்ப்பன் மூலமாக கேட்டதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் கிறிஸ்மஸ். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்பதை நாம் மாத்திரம் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சுயநலவாதிகளாக இல்லாமல், அதை மற்றவர்களுக்கு எப்படி மேய்ப்பர்கள் சொன்னார்களோ அதே போல் நாம் அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 18ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. நம்ம கூட நம்ம சுவிசேஷத்தை, நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்கிறோம். நம்ம சர்ச்சில் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வாரத்தில் கிராமங்களுக்கு போய் இயேசுவை பற்றி நம்ம அறிவிக்கிறோம், சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம். எல்லாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சில பேர் எதிர்க்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க, சில பேர் அந்த காதிலேயே வாங்காத மாதிரி இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் சில பேர் இப்படிப்பட்ட ஒரு சாமி இருக்கிறாரா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுவாங்க. உண்மையாகவே ஏசாமி இப்படிப்பட்டவரா அப்படின்ட்டு கேள்வி கேட்கக்கூடியவர்களையும் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் இங்கே மேய்ப்பர்கள் ஏசாமி பிறந்துகிறாரு, குழந்தையாக வந்து பிறந்துகிறாரு அப்படின்ட்டு சொன்னதை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேய்ப்பர்களை கடவுள் ஒரு பேதைகளாக, படிப்பறிவற்றவர்களாக, ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று மற்றவர்களால் அலட்சியப்படுத்தப்பட்ட மேய்ப்பர்கள் இங்கே கடவுளுடைய கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார். அவங்க சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று நான் பார்க்கிறேன். இன்றைக்கி நீங்களும் நானும் இப்படிப்பட்ட மேய்ப்பர்களைப் போல கடவுளுடைய ஊழியத்தை செய்ய, ஏசாமியை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல, இன்னும் இப்படி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நன்னாள் நம்மை அதற்கென்றே அழைக்கின்றதாக இருக்கிறது. கேட்கிறாங்க, உடனடியாக செயல்படுகிறார்கள், ஆண்டவரை வந்து பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிற பிரசித்தம் பண்ணினார்கள். அதை கேட்டவங்க ஆச்சரியப்பட்டார்கள். இதெல்லாம் மேய்ப்பர்களுக்கு நல்ல செய்தி, ஏசாமி பிறந்திருக்கிறாரு என்ற அந்த நல்ல செய்தி சொல்லப்பட்ட பிறகு மேய்ப்பர்கள் நடந்து கொண்ட விதமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம்? இல்லை வருஷா வருஷம் நம்ம மட்டும் கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்களாக மட்டும் நாம் காணப்படுகிறோமா என்று எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு பாலகன் நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய இல்லங்களில் பிறக்க வேண்டும். அவரை நாம் எங்கே பார்க்க முடியும்? ஒருவேளை பெத்லஹேமில், ஒருவேளை இந்த காசா இஸ்ரேல் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக குழந்தைகள் அதிகமாக கொல்லப்பட்டார்கள். நேற்றைய தினம் வரையிலும் சுமார் 20,000 பேர் இந்த போரினாலே கொல்லப்பட்டார்கள் என்று புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. அதனால் அந்த காசாவில் கிறிஸ்மஸ் கிடையாது என்று அறிவித்தார்கள். அதில் என்ன சிறப்பு என்ற அந்த பலஸ்தீனா நாட்டில் தான் பெத்லஹேம் இருக்குது. அந்த பெத்லஹேம் இருக்கக்கூடிய இடம் தான் காசா, இப்போது சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் தங்களுக்கு அருமையானவர்கள் இழக்க கொடுத்து சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள், அதிகமான உயிர் சேதம், இவற்றின் மத்தியில் எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடுறது? பெத்லஹேம் அங்கே தான் இருக்குது. நாங்கள் போய் பார்த்தோம். பெத்லஹேம் அங்கே தான் இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய அந்த பெத்லஹேம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடிய அந்த பெத்லஹேம் இன்று பாழாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாக இருக்கின்ற காரணத்தினால இந்த 2023ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கிடையாது என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எவ்வளவு கஷ்டமான, வேதனையான ஒன்றாக
இது காணப்படுகிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏசாமி எப்படி நம்ம பார்க்க முடியும்? பெத்லஹேம் போய் அவர் பிறந்த இடத்தை பார்ப்பது என்பது ஒரு தனி சிறப்பு. அதே நேரத்தில் ஏசாமியை நம்ம எல்லாரும் போய் அங்கே போய் பார்க்க முடியாது, அதிக பொருட்செலவு, அதிக பண செலவு ஆகும். ஆனால் அதே நேரத்தில் ஏசாமியை நம்ம எங்கே பார்க்க முடியும்? நம்முடைய கரங்களிலே இருக்கக்கூடிய வேதத்தை படிக்கும்போது ஏசாமியை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இயேசுவை இங்கே காணலாம் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது. இயேசுவை இங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கிறது. அந்த பாட்டில் சொல்லப்படுகிற காரியம், வேதாகமத்தின் முன்பாக நான் கண் விழித்தேன், கர்த்தர் நின்று கொண்டு இருப்பதை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு வரி வரும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏசாமியை தேடி நம்ம போக வேண்டாம். ஆனால் நம்ம கரங்களிலேயே பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த வேதாகமம் அதை நம்ம வணங்க போகிறது கிடையாது. அதை பிரித்து படித்து ஏசாமி பிறந்திருக்கிறதையும், அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்பதையும், அவருடைய வாழ்க்கை வரலாறு விவரிக்கப்பட்டதையும், அவர் பேசினதையும் போதித்ததையும் நம்ம படிக்கும்போது அதன் வழியாக ஆண்டவரை நம்ம தரிசிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள, அவருடைய சாட்சியாக நாம் வாழ்வதற்கு இந்த கிறிஸ்மஸ் நன்னாண்டின் மூலமாக நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் பொதுவாக கிறிஸ்மஸ் அப்படின்னாவே நிறைய டெக்கரேஷன் பண்ணுவோம். இங்கே நம்ம சர்ச்சில் கூட ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அழகாக டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுகின்றோம். இது மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு நம்ம சந்தோஷப்படுகிறோம். நம்ம கிறிஸ்மஸை ஏன் கொண்டாடுறோம்? நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால நம்ம கொண்டாடுறோம். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால கொண்டாடப்படுகிற அந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நம்மளுடைய வீடுகளிலும் மற்ற இடங்களிலும் வைக்கப்படுகிற கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த சீசன் முடிஞ்ச பிறகு மீண்டுமாக நம்ம பேக் பண்ணி பத்திரமா வச்சுடுவோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு உயிர் கிடையாது. ஏன் இதுக்கு உயிர் இல்லை அப்படின்னா, அது வேரோட இணைக்கப்படவில்லை. மரத்தில் இது வெறும் மரம், இது செயற்கையான ஒரு மரமாக இருக்கிறது. இது உண்மையான மரமாக இருக்கணும் அப்படின்னா இது வேர் இருக்க வேண்டும். வேரோடு இணைக்கப்பட்டிருந்தால் நல்ல கனிகள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மரமாக அது காணப்படும். இன்றைக்கி கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் இது போல் ஒரு அலங்காரமான மரமாக இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த வேரோடு இணைக்கப்பட்டு நல்ல கனிகள் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் வெறும் டெக்கரேஷன் பண்ணி அலங்காரமான ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடுறதோடு இந்த நாளை நாம் கழித்து விடாதபடி, நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அந்த உறவு தான் மிக முக்கியம். 2023 வருஷத்தில் நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வைக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை போல் ஒரு அலங்காரமான ஒரு மரமாக இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற அந்த வேரோடு இணைக்கப்பட்ட உண்மையான மரமாக, கனிகள் தருகிற மரமாக நாம் வாழ தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதே போல் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் நம்ம பார்க்கும்போது பெல் இருக்குது. எப்படி இப்போ ஆலய பணியாளர் பெஞ்சமே முதல் பெல் அடித்தார், 2வது பெல் அடித்தார், கடைசியாக ஆராதனை தொடங்கிறதுக்கு முன்னால் 3வது பெல்லே அடித்தார். பெல்லின் நோக்கம் என்ன அப்படின்னா, இது போல் இங்கே தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய பெல்லெல்லாம் சத்தம் வராது. ஆனால் நம்முடைய ஆலய மணி ஒலிப்பதின் நோக்கம் என்ன? ஆலய ஆராதனை தொடங்க போகிறது, வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது நாம் பார்க்கின்றோம். நம்மளை அருகில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலகட்டத்தில் பொதுவாக திருநெல்வேலி போன்ற, தூத்துக்குடி போன்ற இடங்களிலே ஆலயத்தை சுற்றி தான் அதிகமாக வீடுகளை கட்டுவார்கள், அதிகமாக வாழ்வதற்கு விரும்புவார்கள். அதை நாம் பார்த்துருக்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் தருகிற ஒரு அழைப்பு என்ன? எப்படி ஆலயமணி ஒலிக்கும் போது ஆண்டவருடைய ஆராதனை தொடங்க போது வேகமாக நாம் செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பு நமக்கு தரப்படுகிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வெறும் அலங்காரமான ஒரு மலியாக இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு விடுக்கப்பட்ட நாம் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியின் செய்தியை, அந்த சந்தோஷத்தின் செய்தியை,
அந்த நம்பிக்கையின் செய்தியை மற்றவர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஆலய மணிகளாக, ஓசையிடும் சத்தம் வருகின்ற மணிகளாக, ஆலய மணிகளாக நாம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீழே நிறைய gift பாக்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த gift பாக்ஸினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 3:16. யோவான் 3:16 என்ன? இந்த உலகத்திற்கு இயேசுசாமி அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அப்படின்ட்டு யோவான் 3:16. இன்னைக்கு பிதா கிஃப்டாக கொடுத்தது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி கிஃப்டாக கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்பொழுதும் நம்முடைய மனதிலே நிறுத்தி பார்க்க வேண்டும், பொருத்தி பார்க்க வேண்டும். அதை நினைவு கூறுவது தான் இப்படிப்பட்ட கிஃப்ட் பாக்ஸஸ். அதோடு கூட கிறிஸ்மஸ் காலம் ஆரம்பம் ஆன உடனே முதல்ல நம்ம கட்டுறது நம்ம வீடுகளில் ஸ்டார், நட்சத்திரம். அந்த ஸ்டார் கட்டினாதான் கிறிஸ்மஸே நமக்கு ஆரம்பமான மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த ஸ்டார் ஒரு அடையாளம், கிறிஸ்மஸ் தொடங்கி விட்டது என்பதற்கு அடையாளம் அந்த ஸ்டாராக, நட்சத்திரமாக இருக்கிறது. மத்திய 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நம்முடைய வீடுகளில் நட்சத்திரங்களை தொங்க விடுகிறோம். வீடுகளின் வெளியில் தான் நட்சத்திரங்களை பொதுவாக நாம் அதிகமாக தொங்க விடுகிறோம். மத்திய 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, சாஸ்திரிகள் இயேசுசாமி எங்கே பிறந்திருக்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற அவங்களுக்கு வழிகாட்டினது எது அப்படின்னா நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் இயேசுசாமி எங்கே பிறந்தாரோ பிறந்த இடத்துக்கு மேலே வந்து நிற்குது. அதன் அடிப்படையில் அந்த நட்சத்திரம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கினே வந்து கடைசியில் இயேசுசாமி பிறந்த அந்த இடத்திற்கு வந்து சேருகிறார்கள். அங்கே வந்து சேர்ந்து இயேசுசாமியை குழந்தையாக அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்த வழியே போல மாற்றம் பெற்றவர்களாக வேறு வழியாக போனாங்க அப்படின்ட்டு மத்திய 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். இன்றைக்கி அப்போ நம்ம வீட்டில் ஸ்டார் தொங்க விடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்லஹேமின் பாலகனாம் இயேசு கிறிஸ்துவை பிறந்த அந்த பாலகனை ஞானிகள், சாஸ்திரிகள், வைஸ்மேன் என்று அழைக்கப்படுகிற அவர்கள் தரிசிப்பதற்கு வழிகாட்டியது அந்த நட்சத்திரம். இன்றைக்கி நம்முடைய வீட்டில் அந்த நட்சத்திரம் தொங்குதுன்னா மற்றவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எங்கள் உள்ளத்தில், எங்கள் வீட்டில் இயேசுசாமி பிறந்துக்கிறாரு அப்படின்றத தான் நம்ம அறிவிக்கிறோம். அன்றைக்கி எப்படி பெத்லஹேமில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாக இந்த இடத்துல தான் பிறந்துகிறாரு அப்படின்ட்டு ஞானிகளை வழிநடத்தின அந்த நட்சத்திரத்தை போல நம்முடைய வீட்டிலே இயேசுசாமி பிறந்துகிறார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நம்ம வீடுகளிலே நாம் தொங்க விடுகிற நட்சத்திரம். அப்படி இயேசுசாமி நம்ம உள்ளத்தில் இல்லாமல், இயேசுசாமி நம்ம வீட்டில் வாசம் பண்ணுவதற்கு, தங்குவதற்கு இடம் அளிக்காமல் நீங்கள் எவ்வளவு நட்சத்திரம் கட்டினாலும் ஒரு பிரயோஜனமாக கிடையாது. ஆகவே கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன? மற்றவங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்க இயேசுசாமியை நம்ம வீட்டில் பார்க்கணும். நம்மளுடைய நடக்கையில், நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே இயேசுசாமியை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த ஞானிகள், இந்த சாஸ்திரிகள், இந்த வைஸ்மேன் வராங்க, நட்சத்திரம் காட்டின அந்த வழியில் வராங்க. வந்து இயேசுசாமி குழந்தையாக பிறந்திருக்கிற அவரை தரிசிக்கிறாங்க. மகிழ்ச்சியோடு அவர்கள் திரும்பி போகிறார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் சிந்தனைகள் நமக்கு தருகின்ற இந்த வழிகாட்டுதலை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேவ தூதர்கள் மூலமாக தைரியம் என்ற அந்த செய்தி பயப்படாதிருங்கள் என்ற நல்ல செய்தி அங்கே தரப்படுகிறது. எல்லா ஜனத்துக்கு உரிய சந்தோஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்ற செய்தி அங்கே மகிழ்ச்சியின் செய்தி தரப்பட்டது. மேய்ப்பர்கள் அதை கேட்ட உடனடியாக வந்து பார்க்கிறார்கள். மகிழ்ச்சி அடைந்து மற்றவர்களுக்கு சொல்லி அவர்கள் கடந்து போனதை போல நம்முடைய வாழ்க்கையிலும்
ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டு இருந்தால் மட்டும் போதாது. ஏசாமியை நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வீட்டில் ஆராதிக்கின்றவர்களாக, மையப்படுத்துகின்றவர்களாக, இயேசுவே நம்முடைய வீட்டின் தலைவர் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த கிறிஸ்மஸ் நம்ம அழைக்கிறது. நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் இந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக தொடர கர்த்தர் இந்த வசனங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தருவாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை திரையிலே இடம்பெறுகிற நெசியா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவருடைய ஒரே பேரான குமாரனமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக்கிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் புராணத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கர்மத்தை அவதரித்து மனிதனானார். நமக்காக பந்துவிழத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கமணப்பட்டார். படியே மூன்றாம் வைத்திருந்தார். புரோடத்துக்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தை விற்றிருக்கிறார். இவரெல்லோரையும் மருத்துவன் ஞாந்திருக்க மகிமையோட திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்குமாய் ஞாபகமோடு குமாரன் என்று பொறுப்படுமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறோமாய் தீர்க்கதரிசனம் மூலமாக உருவாக்கிற பரிசுத்த விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானம் அறிக்கையிடுகிறது. மரித்தோர் வைத்தெழும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். உட்காருவோம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நம்முடைய செயலாளர் திரு அருள் ரபி அவர்கள் வழியாக நாம் கேட்போம். நம் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நமது திருச்சபையார் யாவருக்கும் நமது சேகர தலைவர் ரெவரண்ட் மார்ட்டின் ஜே பிலிப் ஐயா சார்பாக நமது ஆயிரம்மா அருளுடைஞர் செயலர் பொருளர் சேகர குழுவினர் திருச்சபையின் ஐக்கிய சங்கங்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் யாவரின் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையின் பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்யும் நமது சேகர தலைவர் அவர்கள், நமது லே பிரீச்சர் டாக்டர் ஆர் அப்பாத்துரை அவர்கள் மற்றும் வழிபாட்டில் உதவ வந்துள்ள பெங்களூர் ஏரியல் கல்லூரி மாணவர் திரு வில்சன் நவீன் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு நமது ஆலயத்தில் மலர்களால் அலங்காரம் செய்ய உதவியவர்களுக்கும், மலர் அலங்காரம் செய்ய நன்கொடை வழங்கியவர்களுக்கும், மலர்களை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுத்தவர்களுக்கும், ஆலயத்தின் வெளிப்பகுதியில் குடில் அமைத்து அலங்காரம் செய்த ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதுகாப்பை நல்கிய நமது காவல்துறை அதிகாரிகளுக்கும், மாநகராட்சி அன்பர்களுக்கும், ஆலயத்தை மின் ஒளியால் அலங்கரித்தவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று ஞாயிறு ஆராதனை முடிவில் ஆதரவற்ற ஏழை எளியவருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இன்றும் மதியம் 12 மணி அளவில் நமது திருச்சபையின் சார்பில் கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளியவருக்கு மதிய உணவு சிக்கன் பிரியாணியாக வழங்கப்படும். இன்றைய நாளின் ஊழிய தேவையை நமது திருச்சபையின் மூத்த உறுப்பினர் திரு பி செல்வராஜ், திரு பி எஸ் பிரின்ஸ், செல்வி பிரிசிலா ஜோசபின் சாரா மற்றும் திரு கார்வின் குடும்பத்தார் பொறுப்பேற்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. திருச்சபையின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள கிறிஸ்மஸ் கவர் மற்றும் கிறிஸ்மஸ் மரவிழா குற்றமில்லா பாலகர் திருநாள் சிறப்பு கவர்களை திருச்சபையில் படைக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 28/12/2023 வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு நமது ஆலய வளாகத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் மரவிழா நடைபெறும்.
இச்சிறப்பு நிகழ்ச்சியில் அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம். சிறப்பு போட்டிகளும் நடைபெறும். குற்றமில்லா பாலகர் திருநாள் திருச்சபையை சார்ந்த 12 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் பரிசுகள் வழங்கப்படும். சிறு பிள்ளைகளுக்கு பரிசு கூப்பன் பெறாதவர்கள் ஆலயம் முடிந்தவுடன் பெற்று செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 31/12/2023 ஆண்டின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை காலை 8:30 மணிக்கு நடைபெறும். 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை கால அலங்கரிப்பு நடைபெறவிருப்பதால் மாலை ஆராதனை நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 11 மணிக்கு ஆண்டின் இறுதி ஆராதனையாக துவங்கி 12:01 மணிக்கு 2024 ஆண்டின் புத்தாண்டு ஆராதனையாக நடைபெறும். புத்தாண்டு ஆராதனை முடிவில் நமது ஆயர் சேகர தலைவர் மார்ட்டின் ஜே பிலிப் ஐயா அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் திருச்சபையாக சந்தித்து வாழ்த்தும் ஆயர் சந்திப்பு நிகழ்வு நடைபெறும். 1/1/2024 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு புத்தாண்டின் 2வது ஆராதனை திருவிருந்து மற்றும் திருமுழக்கு ஆராதனையாக நடைபெறும். இன்று ஆலய ஆராதனை முடிந்தவுடன் நமது திருச்சபையின் சார்பாக அனைவருக்கும் வால்நட் கேக் வழங்கப்பட உள்ளது. அனைவரும் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள. நம்முடைய ஆலய வழிபாடுகளில் நம்முடைய பாடகர் குழுவினர் மூலமாக நாம் பயன்பெற்று வருகிறோம். நம்முடைய வழிபாடுகள் பொதுவாக இசையோடு கூடிய பாடலாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடாக தான் நடைபெறுகிறத நாம் பார்த்து வருகிறோம். இந்த பாடல்களோடு கூடிய வழிபாட்டை நாம் பின்பற்றுவதற்கு நமக்கு மிக உதவியாக இருப்பது இசை. அந்த இசையை நமக்கு தருவது இப்போது நாம் கீபோர்ட் மூலமாக இசையை பெற்று பாடல்களை பாடுகின்றோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய ஆலயத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஆர்கன் இருந்தது. அந்த ஆர்கன் இசை தான் பொதுவாக நம்முடைய திருச்சபையிலே பின்பற்றப்படக்கூடிய இசையோடு கூடிய பாடல்களோடு கூடிய ஆராதனையை சிறப்பாக நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். இப்போது அந்த ஆர்கனை வாங்குவதற்கு பலர் உதவி செய்தது நிமித்தமாக சுமார் 7 லட்சம் ரூபாய் சேர்ந்து இருக்கின்றது. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலம், அதுக்கு முன்னால் பல செலவுகள், மழைக்காலம், வெள்ளம் இதெல்லாம் நம்ம பாதித்த காரணத்தினால பெரிய அளவில் நிதி சேகரிக்க முடியாமல் போய்விட்டது. அதன் அடிப்படையில் இப்போ இந்த கிறிஸ்மஸ் காலம், அதை தொடர்ந்து ஆண்டு விழாவுக்கென்று நன்கொடை என்றெல்லாம் நாம் திட்டமிட்டு இருக்கின்றோம். ஆகவே மீண்டும் மீண்டும் திருச்சபை மக்களை வற்புறுத்துவதை காட்டிலும் அனைவரும் பங்கேற்கக்கூடிய வகையிலே ஒரு சிறந்த ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றோம். அதாவது நம்முடைய ஆர்கன் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரையிலே இடம்பெறுகிற கான்டென்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு மாடல். இதுதான் பொதுவாக சென்னையில் பிரபலமான பெரிய திருச்சபைகளிலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலும் இந்த மாடல் தான் பின்பற்றப்படுகிறது. இந்த மாடல் ஆர்கனை வைத்து தான் இசை வழிபாடுகள், ஆராதனைகள் நடைபெறுகிறது. 3 ஸ்டெப் இருக்கிறத இந்த ஆர்கனில் நம்ம பார்க்குறோம். 3 மேனுவல், 3 ஸ்டெப்புக்கும் ஒவ்வொன்றுக்கும் பெயர் மேனுவல் என்று சொல்வார்கள். 3 மேனுவல் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஆர்கனை தான் இப்போ திரையிலே பார்க்குறோம். ஒரு மேனுவலில் 61 கீஸ் இருக்கும். கருப்பு, வெள்ளை என்ற அந்த 2 பகுதிகள் இணைந்திருப்பது தான் கீ என்று சொல்வார்கள். அப்படி ஒரு மேனுவலில் 61 கீ இருக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தம் 183 கீஸ். இந்த 3 மேனுவலும் 3 அடுக்குகளிலும் 183 கருப்பு வெள்ளை கட்டைகள் இருக்கும். 12 கீ சேர்ந்தது ஒரு ஆக்டேவ். இசையில் தொடர்புடையவர்களுக்கு அது தெரியும்.
12 கட்டைகள் இருக்கக்கூடிய கருப்பு வெள்ளை கட்டைகள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஆக்டேவ் என்று ஒரு பெயர் உண்டு, ஒயிட் அண்ட் பிளாக். அதில் நாம் பார்க்கும்போது இப்போது ஒரு ஆர்கனுடைய விலை முந்தைய நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னால் விசாரித்த போது குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது 26,70,000 என்று இந்த மாடல் இப்பொழுது விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தொகையை நம்ம செலுத்த வேண்டும் என்றால் பரவலாக இது நன்கொடையாக நாம் பெற்றால்தான் இது சாத்தியமாகும். அதனால் ஒரு கீ 183 கீஸ் என்று அடங்கி இருக்கக்கூடிய இந்த 3 மேனுவல் ஆர்கன் நான் வாங்க 26,70,000 ரூபாய் செலவு. இதை லட்சக்கணக்கில் ஒரு சிலர் தருகின்றார்கள், நன்கொடையாக காணிக்கையாக தந்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் சில ஆயிரங்களாக கொடுத்திருக்க, அப்படி சேர்ந்தது தான் 7 லட்சம் ரூபாய். ஒரு கீக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி 183 கீஸ் நம்ம ஒவ்வொரு கீக்கும் 10,000 ரூபாய் என்று நாம் நன்கொடை கொடுத்தால் வெகு எளிதாக இந்த ஆர்கனை நம்மால் வாங்கிவிட முடியும். ஒரு ஆக்டேவுக்கு 12 கீ, அந்த 12 கீக்கு ஒரு கீக்கு 10,000 ரூபாய் என்றால் 1,20,000 ஒரு ஆக்டேவை நாம் நன்கொடையாக பெற்றுவிட முடியும். ஆகவே இந்த நன்கொடை என்பது பரவலாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கீ 183 கீஸில் ஒரு கீக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய விலை ரொக்கம் ரூபாய் 10,000. ஆகவே நம்முடைய திருச்சபைக்கென்று, நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டுக்கென்று பயன்படக்கூடிய மிக முக்கியமான இசை கருவி இந்த ஆர்கன். ஆகவே திருச்சபை மக்கள் ஜெபத்தோடு இந்த திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 10,000 ரூபாய் என்பது நம்மால் கடவுளுடைய ஊழியத்திற்கென்று நிச்சயமாக நம்மால் கொடுக்க முடியும். ஆகவே ஜெபத்தோடு இந்த ஒரு கீ 10,000 ரூபாய், 12 கீஸை மொத்தமாக கொடுக்க விரும்பினால் 1,20,000 ரூபாய். ஆகவே திருச்சபை மக்கள் ஜெபத்தோடு இந்த ஆர்கன் வாங்கக்கூடிய இந்த திட்டத்தில் உங்களை இணைத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுதுகின்ற ஆரிவர் ஆராரோ என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே படைக்கக்கூடிய சிறப்பு காணிக்கை உரைகள் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அதை படைக்கவும் பொதுவான காணிக்கை சேகரிக்கவும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த பாடலின் முடிவிலே திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை மற்றும் மற்றவர்கள் வரும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். ஆரிவர் ஆராரோ. குடி
சபையார் உட்காரவும். திருமுழுக்குக்காக ஏற்கனவே பெயர்களை பதிவு செய்தவர்கள் முன்பாக வரவும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இவர்கள் கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க இங்கே கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துக்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஞானஸ்தானத்தை குறித்து அப்போஸ்தலர் கூறியிருக்கிற திருவசனத்தையும் கேளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுள்ளோம். ஆகவே பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி ஞானஸ்தானத்தின் மூலமாய் அவரோடே மரணத்துக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றோம். ஒரே ஆவியில் தாகம் தீர்க்கப்பட்டோம். திருமுழுக்கு பெற வந்திருக்கக்கூடியவர்கள் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பதாக கடவுளுக்கு முன்பாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியம். கடவுள் விரும்பாத காரியங்களை வெறுத்து விடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? கடவுள் விரும்பாத பெருமை, வீண் ஆடம்பரம் போன்ற காரியங்களை வெறுத்து விடுகிறீர்களா? சற்று முன் நாம் அறிக்கையிட்ட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஒரே கடவுளை நாம் விசுவாசிக்கின்றீர்களா? சிறு பிள்ளைகளே அவர் தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களே சீடர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசிலப்பட்டு, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடக்கூடங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதவர் எவரோ அதில் பிரவேசிப்பதே இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். திருமுழுக்கு பெற குழந்தையை கொண்டு வந்திருக்கக்கூடிய பெற்றோர் திருமுழுக்கு கூறிய விசுவாசத்தை அறிக்கை செய்யவும். ஆண்டவரை உங்களுடைய சொந்த ரட்சகராக தொடர்ந்து நீங்கள் சாட்சியாக வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறீர்கள். இவர்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும், இவர்கள் கிறிஸ்துவை தன்னுடைய மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் இந்த பிள்ளைகளை வளர்க்க நீங்கள் வாக்கு கொடுப்பீர்களா? இவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறவும், திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாக இருக்கும்படி இவர்கள் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற நீங்கள் இவர்களை உற்சாகப்படுத்தியவர்களா? ஜெபம் செய்வோம். எல்லாவற்றையும் படைத்து தண்ணீரை எங்களுக்கு அருளி செய்து எங்கள் அன்பின் பரமபிதாவே உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கடவுளின் ஒரே திருமைந்தனே, யோர்தான் என்னும் ஆற்றிலே திருமுழுக்கு பெற்று மரித்து உயிரோடு எழும்பியவரே உம்மை நாங்கள் துதிக்கின்றோம்.
ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் மேலும் திருச்சபையின் மேலும் இறங்கியவரே, நம்முடைய திருத்துவ நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எங்களோடு நீர் பிரசன்னமாகும். இந்த தண்ணீர் பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதை காட்டவும், இதில் திருமுழுக்கு பெறுகிறவர்கள் மறுபடியும் பிறந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியார் இந்த தண்ணீரையும் இதன் வாயிலாக திருமுழுக்கு பெறப்போகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே. ஆமென். ஜோவன் இன்பராஜ் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே உனக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபையில் சேர்த்து கொண்டு ஜோவன் இன்பராஜன் நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைகின்றேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை அறிக்கையிட ஒருபோது வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவனுடைய உண்மையுள்ள தொண்டனாக ஜோவன் என்பராஜ் நிலத்திருப்பானாக. ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தின் உண்மை பிரகாசமாக்கி சுகம்பல ஜீவனினாலும் வளமான எதிர்காலத்தினாலும் ஜோவன் என்பராஜை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எஸ்ரான் கிருபா பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு எஸ்ரான் கிருபா பேரில் சிலுவை அடையாளத்தை வரைகின்றேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பற்றி விசுவாசத்தை அறிக்கையிட ஒருபோது வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவனுடைய உண்மையுள்ள தொண்டனாக நிலைத்திருப்பானாக. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தின் உண்மையை பிரகாசமாக்கி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தின் உண்மையை பிரசன்னமாக்கி சுகம் பலன் ஜீவன் வளமான எதிர்காலத்தையும் நன்றாக படிக்கக்கூடிய ஞானத்தையும் சிறப்பான திருமறை தருகிற ஆசீர்வாதங்களை கிருபையாய் தந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சரி. இவங்க 2 பேரை தவிர மற்றவர்கள் போய் உட்காரலாம். ஆராதனை முடிந்த பிறகு குழந்தை ஓகே. சாண்ட்ரா பிரைலி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு இவள் பேரில் சிலுவை அடையாளத்தை வரைகின்றேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை அறிக்கையிட ஒருபோது வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவனுடைய உண்மையுள்ள தொன்றாக நிலைத்திருப்பாளாக. ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு இவன் பேரில் சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவப்பட்ட விசுவாசத்தை அறிக்கையிட ஒருபோது வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவனுடைய உண்மையுள்ள தொண்டனாக ஜேடன் ஸ்மித் நிலைத்திருப்பானாக. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தின் உண்மையை பிரகாசமாக்கி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தின் உண்மையை பிரசன்னமாக்கி
சுகம்பல ஜீவனையும் வளமான எதிர்காலத்தையும் நன்றாக படிக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையாய் தந்து வழிநடத்தி ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். திருவிருந்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்ல நித்திய கடவுளே, எக்காலத்தில் எவ்விடத்தில் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியோ நீதியோ விசேஷித்த கடமையாக இருக்கிறது. நம்முடைய குமாரனும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் வானங்களின் பூமியும் அவ்வளவு எல்லாவற்றை படைத்து மனிதன் நமது சாயலாக உண்டாக்கினேன். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது படைப்பன் முதற் பலனாக நீரவனை மீட்டுக்கொண்டேன். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை இனத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மென்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமான ஒரு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நாமத்தினாலே வந்தரும் வருமான தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீ பரிசுத்த ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரே, மனதில் ஒர்க்கமாக அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தருத்து கொள்ளவும், சிலுவையிலே மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்திரலே நேரே. அவர் சிலுவையில் ஒரு தரம் தமத்தாமை எகுபலையாய் கொடுத்து சர்வலோகத்தின் பாகனை நிறுத்தி செய்வதற்கு நேரமும் பூரணமும் பொதுதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை எண்ணற்கு நினைப்பட்ட ஞாபகத்தை நியமித்து
தாம் திரும்ப வருமளவோ ஆசிரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து, வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், பாவமணிப்பு உண்டாகும்படி உங்களுக்கு நேருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுதலை அறிக்கிடுகிறோம், திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, நான் அர்ப்பிக்கிற அப்போ கிறிஸ்துவோட சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவோட ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நேரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்முடைய பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்தி தந்திரள வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு நான் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோட பரிசுத்தாவியோடு ஐக்கியமாக இருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னடைக்கு உண்டாவதாக. ஆமேன். நமது ரட்சகராக கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல பிதாவே, நாம் வருத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சிறுவிடுத்து போல பூமி செயற்படுவதாக, வியாகாரத்தை தாரும் விரதமாக மடிக்கிறது போல மடியும் சோனுக்கு பிரஸ்கமனாம் திம் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றடிக்கும் உடைவுகளே. ஆமேன். மனத்தாழ்மை ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்தேறப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சுயநிதி நம்பி உம்முடைய பத்தியிலே சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இறக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசன் கழுவிடம் துணிக்கைகளையும் பொறிக்கக்குள்ள நான் பார்த்துறதால, ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இறக்கச்சகர லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்கு எங்களுக்குள்ள வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திரு சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கின்றதல்லவா. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே நமது சமாதானத்தை தாரும். கிறிஸ்துவின் திரு சரீரத்தையும் அவருடைய திரு ரத்தத்தையும் சாக்கிரமந்தாக விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம், ஜெபம் செய்வோம். கிருபையை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்து பிறந்த நன்னாளின் சிறப்பு தெருவிருந்த வழிபாட்டிலே எங்கள் யாவரையும் ஒருங்கிணைத்தீர். அன்று மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் சொன்ன செய்தியை எங்களுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க நீ தருகிற இந்த வாய்ப்புக்காக நாடு செலுத்துகிறோம். பயம் எங்களை அலைகழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பயப்படாதிருங்கள் என்ற அந்த தைரியமூட்டும் செய்தி எங்களுக்கு வழங்கப்படுகிறது. சோர்ந்து போய் இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய உம்முடைய பிறப்பின் மகத்துவத்தை எங்களுக்கு நீ தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றேன். அவ்விதமாய் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தியை கேட்டார்கள், கண்டார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள், ஆச்சரியப்பட்டார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் திருமறையில் படிக்க கேட்டோம், தியானித்தோம். உம்முடைய வழிநடத்தின்படி அவ்விதமாய் நாங்கள் மற்றவர்களுக்கு உம்முடைய பிறப்பை, இந்த உலகத்திலே எதற்காக வந்து பிறந்தீர் என்ற சிறப்பை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய சாட்சிகளாய் நாங்கள் காணப்பட
உம்முடைய கருவிலாக காணப்பட உதவி செய்யும். இந்த நாளிலே நாங்கள் படைத்திருக்கக்கூடிய சந்தா காணிக்கை, பொதுவான காணிக்கை, தோத்திர காணிக்கை, சிறப்பு காணிக்கை யாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இந்த நாளில் ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய யாவரையும் நீர் ஆசீர்வதியும். நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். கிறிஸ்மஸ் தருகிற மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், சுகம், பல ஜீவன் எந்த நாளும் அவருடைய வாழ்விலே இடம்பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் மீண்டுமாக நாங்கள் இப்படிப்பட்ட விழாக்களிலே ஒன்று கூட உதவி செய்யும். அலங்காரமான கிறிஸ்மஸை கொண்டாடுவதை காட்டிலும் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை கொண்டாடி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை பாராட்டுகிறோம். வருகை தந்த யாவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே, ஆமேன். தேவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்பிற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்துங்கள் மேல் பிரகாசமாக்கி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்துங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் சுகத்தையும் பலத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும், கிறிஸ்மஸ் தருகிற தைரியத்தையும், கிறிஸ்மஸ் தருகிற மகிழ்ச்சியையும், கிறிஸ்மஸ் தருகிற சமாதானத்தையும் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கிருபையாய் தந்து வழிநடத்தி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வழிபாட்டின் நிறைவு பாடலாக நாம் யாவரும் எழுதுகின்ற திரையிலே இடம்பெறுகிற அதி மங்களக்காரணனே என்ற பாடலை பாடி இந்த வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம். யாவரும் எழுதுகின்ற பாடுவோம். அதி மங்களக்காரணனே
சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கத்தரை தோத்தரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரை தோத்தரி, செய்த சகல வகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.